Hi everyone, in today's class we will discuss about pharmacology of anticholinergic drugs, right? So in previous class we have discussed about cholinergic drugs. So அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன்ஸ் படிச்சிருந்தோம், நிக்கோட்டினிக் ஆக்ஷன்ஸ் அண்டு மஸ்கார்னிக் ஆக்ஷன்ஸ் வந்து படிச்சிருந்தோம், ரைட்? ஸோ இந்த கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் மெயினாக என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கார்னிக் ஆக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதை வந்து அதனாலேயே நம்ம ஆன்டி மஸ்கார்னிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அது அனதர் நேம் பார்த்திங்க அப்படின்னா பேராசிம்பத்தோலைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸை வந்து எந்த ட்ரக்ஸ்லாம் பிளாக் பண்ணுதோ அது வந்து கேங்க்லியோனிக் பிளாக்கர்ஸ்னும் அண்ட் ஆல்சோ நியூரோமஸ்குலர் பிளாக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட்டு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின் இருக்குது, ரைட்? ஸோ அது போக ஸ்கோபோலமைன், ரைட்? ஹயோசைன் இருக்குது, ரைட்? ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். நேச்சுரல் ஆல்கலாய்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரோபின் அண்டு ஸ்கோபோலமைன் மெயினாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த அட்ரோபினை ப்ரோட்டோடைப்பாக வச்சு செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் அண்டு சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இருக்குது, ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமட்ரோபின், இப்ரட்ரோபியம் புரோமைட், டயோட்ரோபியம் புரோமைட், ரைட்? சிந்தட்டிக் சப்ஸ்டியூட்ஸில் வந்துட்டு நம்ம அதோடைய யூஸை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரியாட்டிக்ஸ் இருக்குது. ஸோ மெட்ரியாட்டிக்ஸில் யூகோட்ரோபின், சைக்ளோபென்டோலைட், ட்ரோபிகமைட் இருக்குது. ஸோ ஆன்டிஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட்ஸ் அண்டு ஆன்டி செக்ரிட்டரி ஏஜென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோபான்த்ரின், டைசைக்ளோமின், ஆக்சிஃபெனோனியம், கிளைகோபைரோலேட், டெலன்சிபைன், டால்டரிடின் அண்டு ப்ரோபிவிரின் இருக்குது. ஆன்டி பார்க்கின்சோனிசம் ஏஜென்ட்ஸை பார்த்திங்கன்னா பென்செக்சால், பென்சட்ரோஃபின், ட்ரைஹெக்ஸ்ஃபெனிடில் இருக்குது, ரைட்? ஸோ அது போக நெக்ஸ்ட்டு அட்ரோபினோட ஆக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ அட்ரோபின் அண்டு ஸ்கோபோலமைன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஆக்ஷன்ஸ் தான் வந்து கொடுக்குது, ரைட்? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்ரோபின் வந்து சீனஸ் வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுது, ஸ்கோபோலமைன் வந்து சீனஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுக்கு வந்து அதுதான் வித்தியாசம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிவிஎஸில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின் வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ லார்ஜ் டோஸில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேசோடைலேஷன் அண்டு ஹைப்போடென்ஷன் வந்து பண்ணுது, ரைட்? செக்ரீஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா செக்ரீஷன்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது எக்ஸப்ட் வந்து லாக்டிக் செக்ரீஷன், அதாவது மில்க் செக்ரீஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அது போக லாக்ரிமல், சலைவரி, நாசோஃபரஞ்சில், ட்ரக்கியோ ப்ராங்கியல், கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், ஸோ இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, சலைவாவோட செக்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால ட்ரை மவுத் அந்த 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 சிம்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது போக நமக்கு வந்து ஸ்வாலோவிங்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, ரைட்? ஸோ அது போக ஸ்வெட்டிங் ஆல்சோ வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ ஸ்மூத் மசில்ஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக்கில் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோனை வந்து டோன் அண்ட் மோட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ சிஸ்டத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பாசம் வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பாசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஸோ ஸ்பாசம் வந்து ரிலீவ் பண்ணுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ பைல் ட்ராக்கில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுனால பைலியரி ஸ்பாசம்ஸ் ஆல்சோ ரிலீவ்டு, ரைட்? ப்ராங்கைல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ் வந்து டைலேட் பண்ணுது, ரைட்? ஸோ யூரினரி பிளாடரில் அதோட ரிலாக்ஸேஷன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூரின் ரிட்டன்ஷன் வந்து அதிகமாகுது இன் எல்டர்லி மேல் பிகாஸ் ஹேவிங் த ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கிறதுனால அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, ரைட்? ஸோ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இன்ஸ்டிலேஷன் அட்ரோபின் ப்ரொடியூசஸ் மெட்ரியாசிஸ் பை பிளாக்கிங் த மஸ்கார்னிக் ரிசெப்டார்ஸ், ரைட்? ஸோ மஸ்கார்னிக் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணி அது வந்து மெட்ரியாட்டிக் எஃபெக்டை வந்து கொடுக்குது. ஸோ சீலியரி மசில்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிறதுனால நமக்கு சைக்ளோப்ளீஜியாவும் அண்டு அக்காமடேஷனும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்? ஸோ மெட்ரியாசிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஐரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரஸ் அது வந்து அதோடைய அக்வஸ் ட்ரைனேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாயிருது. ஸோ பிளாக் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கோமா வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்? ஸோ சீனஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சீனஸில் அட்ரோபின் வந்து ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், டிஸ்ஓரியன்டேஷன், ஹலுசினேஷன், டெலிரியம், ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஸ்கோபோலமைன் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா செடேஷனும் ட்ரௌசினஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபார்மகோகைனெடிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட்ரோபின் ஹைசின் ஆர் வெல் அப்சர்வ், ரைட்? ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிக்கும், பிளட் பிரெயின் பேரியரை வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணும், ரைட்? ஸோ அது வந்து எங்கே மெட்டபலைஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லிவரில் வந்து மெட்டபலைஸ் ஆகுது, ரைட்? ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா பிளரிங் விஷன், ட்ரை மவுத், அது போக டிஸ்பேஜியா, ட்ரை ஸ்கின், ஃபீவர், கான்ஸ்டிபேஷன், யூரினரி ரிட்டென்ஷன், ஸோ இந்த ஐடியா எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்கின் ரேஷஸ் வந்து சம்டைம்ஸ் வரலாம், ரைட்? ஸோ ஹையர் டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்பிட்டேஷன் மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ளஷிங் மாதிரியோ
ரெஸ்ட்லெஸ்னஸ், டெலிரியம், ஹலுசினேஷன்ஸ், சைக்கோசிஸ், கன்வல்ஷன்ஸ், கோமா வரக்கூட சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பெல்லடானா ஆல்கலாய்ட்ஸ் இந்த அது அட்ரோபின் அண்ட் ஸ்கோபோலமைனோட யூசஸ் பார்க்குறோம். ரைட். ஸோ ஆன்டிஸ்பாஸ்மோடிக்காக இருக்குது. ரைட். ஸோ அது எந்தெந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயரியா, டிசென்ட்ரியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது போக ரீனல் அண்டு பெலிரி கோலிக். ரைட். ஸோ நாக்டர்னல் என்யூரிசிஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் பேராப்ளேஜியா. அட்ரோபின் ப்ரொடியூசர்ஸ் யூரினரி ஃப்ரீக்வன்சி. ரைட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்காகவும் நெக்ஸ்ட்டு மிட்ரியாட்டிக் எஃபெக்டாகவும் நம்ம மிட்ரியாட்டிக்ஸாகவும் சைக்ளோப்ளேஜிக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பெல்லடோனா ஆல்கலாய்ட்ஸை. ஸோ சம்டைம்ஸ் ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷன்ஸ் தான் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனஸ்தீசியா ப்ரொசீஜர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷன். ரைட். ஸோ 30 minutes பிஃபோர் வந்து கொடுப்பாங்க அனஸ்தீசியா அப்படி. ஸோ அனஸ்தீசியாவுக்கு முன்னாடி ஒரு 30 minutes முன்னாடி கொடுப்பாங்க. ரைட். ஸோ எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவரி அண்ட் ரெஸ்பிரேட்டரி செக்ரேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக. ரைட். இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் பிராடிகார்டியா டியூரிங் சர்ஜரி. ஸோ சர்ஜரி பண்ணுறப்போ பிராடிகார்டியா வந்து வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ரைட். ஸோ இட் இஸ் அ ப்ராங்கோடைலேட்டர் அண்ட் இஸ் அடிஷ்னல் வேல்யூ. ரைட். ஸோ இது வந்து ப்ராங்கோடைலேஷன் பண்ணுறது பண்ணும். ரைட். நெக்ஸ்ட்டு glycopyrrolate and atropine substitutes are most commonly used for this purpose. Right. ஸோ இதுக்கெல்லாமே வந்து glycopyrrolate வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இன் ஆர்கானிக் ஃபாஸ்பரஸ் பாய்சனிங் வந்து சம் பாய்சனிங் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அட்ரோபின் வந்து ஒரு லைஃப் சேவிங் ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அந்த ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சன் நம்ம பாடியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா we can give atropine derivatives. Right. So atropine and its derivatives. Right. Next in bronchial asthma, peptic ulcer and Parkinson disease. So இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அது போக மோஷன் சிக்னஸ், சம்டைம்ஸ் லேபர் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. ரைட். ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொலினர்ஜிக்ஸ் வந்து மற்ற ட்ரக் அதாவது ஆன்டிகொலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மற்ற ட்ரக்கு கூட நம்ம சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று தான் ட்ரக் இன்ட்ராக்ஷனில் வரக்கூடிய நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அட்ரோபின் சப்ஸ்டியூட்ஸோட யூசஸ் பார்க்குறோம். ரைட். ஸோ என்ன தான் நம்ம வந்து பெல்லடோனா ஆல்கலாய்ட்ஸ் வந்து நிறையா வந்து யூசஸ் கொடுத்தாலும் சில ஏடிஆர்னால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸாவோ இல்லை செமி சிந்தட்டிக்காவோ நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு செலக்டிவான ட்ரக்ஸ் வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது என்னென்னு பாருங்கள். ஸோ மெட்ரியாசிஸ் அண்ட் சைக்ளோப்ளேஜியா. ரைட். ஸோ அது வந்து அட்ரோபின் வந்து 7 to 10 days வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட். ஸோ அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் ஆக்ஷன்ஸ் ஒரு 6 to 24 hours வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட். ஸோ ட்ராபிகமைட் பீயிங் த ஷார்ட்டஸ்ட் ஆக்ஷன். ரைட். ஷார்ட் ஆக்டிங் அதாவது ட்ராபிகமைட் ட்ரக்ஸ் நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா கிளாஸிஃபிகேஷனில். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஆக்டிங் ட்ரக்காக வந்து இருக்குது. ரைட். ஸோ அது போக antispasmodics and spasmolytics are used to relieve the spasms of GI tract and biliary tract, ureter and uterus. Right. So they are also found to be useful in the irritable bowel syndrome. So irritable bowel syndrome நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக GI motility வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். பைரன்சிபின், டெலன்சிபின் ஆர் செலக்டிவ் ஹார்மோன் பிளாக்கர்ஸ் which inhibits the gastric secretion. ரைட். ஸோ gastric secretion வந்து நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ bronchial asthma. ரைட். ஸோ ப்ராங்கியல் ஆஸ்மாவில் அட்ரோபின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்கியல் செக்ரீஷன் வந்து திக்கன் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆஃப் சிலியா. ஸோ சீலியரி மூமெண்ட்ஸ் வந்து ஸோ அந்த சீலியா மூமெண்ட்டை வந்து தடுக்கும். ரைட். ஸோ அதனால் வந்து மியூக்கஸ் பிளக்ஸ் ஃபார்ம் ஆகுது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்ரோட்ரோபியம் ப்ரோமைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்கோடைலேட்டர் எஃபெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராங்கோடைலேஷன் மட்டும் பண்ணும். இந்த மியூக்கோசிலியரி ஆக்டிவிட்டி வந்து இருக்காது அதில். ரைட். ஸோ வென் கிவன் அஸ் இன்ஹேலேஷன் இட் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஏர்வேஸ், டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சிக்னிஃபிகண்ட் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ஹேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸில் அந்த இன்ஹேலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக ஏர்வேஸ்லேயே போய் நம்ம அந்த ட்ரக் வந்து ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ கிளைகோபைரலேட் இஸ் ஆன்டிசைலாக். ரைட். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சலைவரி செக்ரேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ரைட். ஸோ அது போக ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷன்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கின்சோனிசம் ட்ரக் அதாவது ட்ரக் இன்டியூஸ்டு பார்க்கின்சோனிசம் வந்து அதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ அது என்ன சார் ட்ரக் இன்டியூஸ்டு பார்க்கின்சோன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா டோபமைனோட லெவல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ட்ரக்ஸு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can give this as atropine substituents as a remedy. ரைட். ஸோ யூரினரி டிசார்டர்ஸ்லையும் சம்டைம்ஸ் வந்து atropine substituents வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ that's all about today's class. In case of any doubts you can ask in the comment box. Thank you.